பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் தற்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்தூர் ஆபரேஷனுக்கு அடுத்ததாக தற்போது பாகிஸ்தான் ராணுவம் இன்று இரவு நேரத்தில் இந்தியாவின் மீது தாக்குதலை தொடர்ந்த நிலையில் தற்போது தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தியா தற்போது மீண்டும் பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏவுகணைகளையும் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக 3 ராணுவ விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இந்தியா தற்போது எதிர் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலை தொடர்ந்து எதிர் தாக்குதலை இந்தியா தொடங்கியிருக்கிறது. தற்போது பாகிஸ்தானின் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முப்படை தலைவருடன் தற்போது அவசர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவமானது தாக்குதலில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அப்பகுதியில் மிகுந்த பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவமானது தற்போது அங்கு தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு எச்சரிக்கை சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பதில் தாக்குதல் தொடர்பாக தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைக்காக முப்படை தளபதிகளுடன் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். போர் பதற்றத்தை உடனடியாக தணிக்க வேண்டும் என தற்போது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ அறிவுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது பேச்சுவார்த்தை அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் டெல்லியில் பிரதமர் மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஜம்மு காஷ்மீரில் தற்போது மிகுந்த பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் இந்தியா தற்போது பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அப்பகுதியில் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் மின்சாரங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பதில் தாக்குதல் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக முப்படை தளபதிகளுடன் தற்போது ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பாகிஸ்தானுக்கு எதிராக பதிலடி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் முக்கிய தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். போர் பதற்றத்தை உடனடியாக தடுக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தற்போது அறிவுறுத்தி இருக்கிறார். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தாக்குதலையும் இந்தியா தற்போது தடுத்து நிறுத்துவதாக இருக்கட்டும், தற்போது மீண்டும் பதிலடி தாக்குதலையும் இந்தியா தடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழலில் பதில் தாக்குதலை இந்தியா தற்போது தீவிரமாக தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் பதற்றமானது ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு மக்களுக்கு சைரன் எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்பட்டு எச்சரிக்கையுடன் இருக்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்தியா பதில் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக முப்படைகளின் தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.